நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சிறிது நேரம் கர்த்தருடைய இறை வார்த்தைகளை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அதை நாம் முன்பு வாசிக்க கேட்ட எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி 8 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். மனுஷனில் நம்பிக்கை வைப்பவன் சபிக்கப்பட்டவன். மாம்சத்தை அவன் தன் புயமளவாக்குகிறான். அவன் மனம் கர்த்தரை விட்டு விலகுகிறது. அவன் அவாந்தர வெளியில் களையாய்ப்போன செடி போலாவான். நன்மை வருவதை காணான். வனாந்தரத்திலே கரிந்து போன இடங்களிலும் குடியில்லாத உவர்நில நாட்டிலும் தங்குவான். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனே பாக்கியவான். அவன் தண்ணீர் அடையிலே நடப்பட்டு மரம் போலாவான். அது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடும். உஷ்ணம் வந்தாலும் அதற்கு பயமில்லை. அதன் இலை பசுமையாயிருக்கும். மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் கஷ்டமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் என்றார் என்பதை ஜெபிப்போம். இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம். தேவரீர் உடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளின் வழியாக ஆண்டவரே என்னுடைய வாழ்வை தேடி உம்முடைய அறிவுரைகளுக்கு எங்களை ஆண்டவரே கீழ்ப்படிந்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்வை வாழும்படியான ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் எங்களை வைத்ததற்காக நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தைகளை ஆண்டவரே சிறிது நேரம் நாங்கள் கேட்கின்ற பொழுது ஆண்டவரே அது எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் நீர் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் இதைவாக ஆசீர்வதியும். எங்களுடைய ஆண்டவரே சிந்தனைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாவற்றையும் நேராக திருப்புகின்றோம். இறை இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட திருச்சபையோரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளில் சிறிது நேரம் தியானத்திற்காக நாம் வாசிக்க கேட்ட எரேமியா புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அல்லது கடவுள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக மிகப்பெரிய அறிவுரைகளையும் போதனைகளையும் கடவுளை விட்டு வழி தப்பி போன மக்களுக்கு அவர் நன்றாக ஒரு அறிவுரைகளை சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த பகுதிக்கு ஏற்றவாறு ஒரு தலைப்பு, கிறிஸ்துவின் மூலம் கற்பித்த தமது அறிவுரைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை உண்மையாக பிரதிபலித்து வாழும் ஒரு வாழ்வை தழுவ கடவுள் நம்மளை அழைக்கின்றார். கிறிஸ்துவின் மூலம் கற்பித்த தமது அறிவுரைகளுக்கும் போதனைகளுக்கும் கீழ்ப்படிந்து
அவரை உண்மையாய் பிரதிபலித்து வாழும் வாழ்வை தழுவ கடவுள் நம்மை அழைக்கின்றார். அன்பானவர்களே, இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது 2 காரியங்களை இயேசு கிறிஸ்து தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஒன்று மனிதனை நம்புவது, இரண்டாவது கடவுளை நம்புவது. அன்பானவர்களே, எரேமியா வாழ்ந்த காலத்துல அவர்கள் சக்தி வாய்ந்த நாடுகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அண்டை நாடுகளிடம் அவர் என்ன செய்கிறார்கள்? உதவிகளை நாடி தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவர்களை நாடி செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற சமயத்துல இஸ்ரவேல் ஜனங்களும் யூத மக்களும் அவர்கள் கடவுளுடைய வழிநடத்துதலில் மாறாக செயல்பட்டு கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல் அங்கு குடியிருந்த எகிப்து நாட்டினர் மீதும் அங்கு வாழ்ந்த அரசர்கள் மீதும் அரசியல் தந்திரவாதிகள் மீதும் அங்கு இருக்கின்ற மக்கள் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்படி நம்பிக்கை வைக்கின்ற சமயத்தில் அவர்களுடைய சுயபலம், அறிவின் மீது சார்ந்த இந்த சார்பு ஆன்மீக மற்றும் சமூக வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதைதான் எரேமியாவின் இறைவாக்கினர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்பி கடவுளத்தில் வருவதற்கான ஒரு அழைப்பை விடுகிறார். நீங்க எல்லாரும் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கீங்க. அது தவறு. நீங்கள் மனிதரை நம்பாதீர்கள், மாறாக கடவுளை நம்புங்கள், உங்கள் வாழ்வு செழிப்பாக இருக்கும் என்று இது நாளில எரேமியாவுடைய போதனைகளையும் அறிவுரைகளையும் நம்மளை உடைக்கின்றது. அன்பானவர்களே, 3 காரியங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். முதல் காரியம், மனிதன் மீது நம்பிக்கை வைத்தால் விளையும் சாபம். நாம் வாசிக்க கேட்ட 5வது வசனம் 6வது வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்வதை கேளுங்கள், மனுஷனின் நம்பிக்கை வைப்பவன் சபிக்கப்பட்டவன், மாம்சத்தை அவன் தன் புயபலமாக்குகிறான், அவன் மனம் கர்த்தரை விட்டு விலகுகிறது, அவன் அவாந்திர வெளியில் கலையை போல செடி போல ஆவான், நன்மை வருகிறதை காணான். பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்கள் மனிதனை நம்பக்கூடாது என்ற மிக தெளிவான ஒரு போதனையையும் அறிவுரையையும் கொடுக்கிறது. அதற்கு பிறகு வருகின்ற 7-8 வசனங்கள் ஆண்டவரை நம்பினால் நாம் எப்படி வாழலாம், மனிதர்களை நம்பினால் நாம் எப்படி வாழலாம் என்ற ஒரு போதனையை கொடுக்கிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் அதிகாரத்தில் இருந்த மக்கள் தன் சார்புடைய மக்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். எப்படி என்றால், அவர்களை வழிநடத்தி வந்த கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனிலிருந்து கொண்டு வந்த கடவுள் அவர்கள் மாறாக என்ன செய்கிறார்கள்? கடவுளை நம்பாமல் மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் யாரை தான் அதிகமாக நம்புகிறோம்? மனிதர்களை தான் நம்புகிறோம். காரணம், அவர்களுடைய பேச்சுகள், அவர்களுடைய செயல்கள். அதுதான் ஆகாமையும் ஏவாளையும் பார்த்து கடவுள் சொல்றாரு, அந்த நடு புசிக்காதன்னு சொல்றாரா? அந்த நடு மரத்தினுடைய கனியை மட்டும் என்ன சொல்றாரு கடவுள்? புசிக்காத. அப்போ சர்ப்பம் என்ன செய்கிறது? தந்திரமாக செயல்படுகிறது. அப்போ தந்திரமாக செயல்பட்டு நீ இந்த கனியை புசித்தால் என்ன ஆயிடுவ? கடவுளை போல மாறிடுவ. அப்போ மனிதர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கைகளும் அவர்களுடைய செயல்களும் நம்மளை அவர்கள் மீது நாட்டம் வைக்கவும் அவர்கள் நம்புவதற்கான ஒரு பாதையை உருவாக்குகிறது. எரேமியா தீர்க்கதரிசி சபிக்கிறார், நீங்க மனுஷனை நம்பிக்கை நாசமா போயிடுவீங்க, கெட்டு போயிடுவீங்க, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்? மனுஷன் எப்படி இருக்கிறான்? புல்லுக்கு சமமாக இருக்கிறான். எப்படி? காலையில பூத்து மாலையில உதிர்கின்ற மலருக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்பேற்பட்ட மனிதர்களை நீங்க நம்புறீர்கள் என்று அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய அறிவுரைகளினால் மிக கடுமையாக விமர்சிக்கிறார்.
எரேமியா தீர்க்கதரிசி எப்படி என்றால் மென்மையானவர், ஆனால் ஒரு கடுமையான ஊழியத்திற்காக அவர் அழைக்கப்படுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களும் அவர்கள் தங்களுடைய பாவங்கள் எப்படி இருக்கிறதாம் வாசிக்கலாம். 1வது வசனம், 17வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க. இங்க பாருங்க, யூதாவின் பாவம் இரும்பின் தெலும ஆணியிலும் வைர நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்கள் இருதய பலகையிலும் உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. அப்ப அந்த யூதருடைய மக்களுடைய பாவங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மக்கள் பாவங்களும் இரும்பு எழுத்தாணியில் எழுதப்பட்டிருக்கிறதாம், வைர நுனியில் எழுதப்பட்டிருக்கிறதாம். இப்ப பாருங்க, அவர்கள் கடவுளை விட்டு எப்பேற்பட்ட இடத்திற்கு அவர்கள் விலகி போயிருக்கிறார்கள், வழி தப்பி போயிருக்கிறார்கள். ஆகவேதான் எரேமியா தீர்க்கதரிசி அவர்கள் என்ன செய்கிறார்கள், கண்டிக்கிறார். இந்த பாருங்க, அடுத்த வசனம், அவர்கள் எப்படி இருப்பார்களாம், அவன் அவாந்திர 6வது வசனம் பாருங்க, அவன் அவாந்திர வெளியில் களையை போன செடியை போலாவான், நன்மை வருவதை காணான். அன்பானவர்களே, இந்த அவாந்திர வெளியில் களையை போன செடி போலாவான், அவருடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு அவாந்திர வெளியில, ஒரு பாலை நிலத்துல, இந்த பாலைவனத்துல புதர் செடி, அந்த புதர் செடி எதற்குமே பயன்படாது, அது எதற்குமே பிரயோஜனமற்றது. அந்த புதர் செடியை போலதான் அவர்கள் இருப்பார்கள். யார் மீது நம்பிக்கை வைப்பவர்கள்? கடவுள் மீது, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள். அவர்களுடைய வாழ்வு பயனற்றதாக இருக்குமா? மனுஷனை நம்பினா, மனிதர்கள் மீது நம்ம அனாதி நம்பிக்கை வைத்தான், அதே மாறாக அவர்கள் நன்மை வருகிறதை காண மாட்டார்கள். இந்த புதர் செடி, நீங்க ஒரு அவாந்திர வெளிக்கோ, ஒரு காடுக்கோ, ஒரு பாலைவனத்திற்கோ, ஒரு நிலத்திற்கோ போங்க, அங்க ஒரு புதர் செடி இருக்கும். அந்த புதர் செடி பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயன்படாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்று இங்க எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கிறார். காரணம், நீங்கள் நம்பிக்கை யார் மீது வைக்கிறீர்கள்? மனிதன் மீது நம்பிக்கை வைத்தால் இப்படிப்பட்டதான சாபம் வரும், இப்படிப்பட்டதான விளைவு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில. அவன் நன்மை வருகிறது கூட என்ன பண்ண மாட்டானா, காண மாட்டானா. ஆனால் அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் பாருங்க, வனாந்தரத்திலே கரிந்து போன இடங்களிலும் குடியில்லாத உவர்நில நாட்டிலும் தங்குவானாம். அப்போ மனிதர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வு கரித்து போன இடங்களில், ஒரு ஒன்றுமே இல்லாத அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது, ஒரு சாதாரண ஒரு பயனற்ற ஒரு பாலைவனம் போல இருக்குமா, ஒரு பாலைவனம் வாழ்வு போல இருக்குமா. உவர் நிலத்தில், குடியில்லாத உவர் நிலம், அந்த இடத்துல யாரும் எந்த மக்களும் வாழ முடியாது, இந்த இடத்துல ஒண்ணுமே கிடைக்காது, அந்த இடத்துல வாழவே முடியாது. அப்படிப்பட்டதான இடத்துல அவர்கள் என்ன செய்வார்களாம், தங்குவார்கள். இப்ப பாருங்க, 2 வசனம் தான் ஆகச்சிறந்த அர்த்தங்களையும் தெல்ல தெளிவான விளக்குகளையும் இந்த இடத்துல எரேமியா சொல்லுகிறார். மாறாக மனிதர்கள் மீது இப்படிப்பட்டதான நம்பிக்கைகளையும் அவர்கள் மீது விசுவாசத்தையும் நாம் வைக்கின்ற பொழுது இப்பேற்பட்டதான நிலையில் நம்முடைய வாழ்வில் ஏற்படும். நேர இடத்துல நான் அவங்கள நம்பி ஏமாந்துட்டேன், நான் இவங்களை நம்பி ஏமாந்துட்டேன், இப்படி நான் அவங்களை மலை போல நம்பி நின்றேன்னு சொல்லுவாங்க, நான் கடவுள் மாதிரி நம்பி நின்றேன், கைவிட்டுட்டாங்களே, இப்படி மாறி போயிடுவோம்னு தெரியலையே. இந்த மாதிரி அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம். காரணம், நாம் யாரை நம்பவில்லை, கடவுளை நம்பவில்லை. நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பிரியமா இருப்பது நல்லது. யாரை நம்ப, இங்க இருக்கிறவங்களை நம்பலாமா, என்ன நம்பலாமா? யாரையும் நம்பாதீங்க, கடவுளை மாத்திரம் நம்புங்க. அவர்தான் நமக்கு வாழ்வு போயிடுவான். அவனை நம்பாதீங்க, நீங்க அவர்களை நம்பாதீங்க, மாறாக என்னை நம்புங்க. இதான் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 1 சங்கீதத்துல சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக சொல்லிக்கிற பாருங்க, வாசிங்க. பாக்கியவான் யார்? இங்க பாருங்க, பாக்கியவான் யாருல, இந்த 4வது வசனம் 3வது வசனத்தில் பாருங்க, பருவ காலத்தில் கனி தந்து
இலை உதிராத மரத்தை போல இருப்பான். இது யாரு? பாக்கியவான். ஆனா பொல்லாதவர் அப்படி இல்லை. பாருங்க, பொல்லாதவர் அப்படி இராமல் காற்று அடித்துக் கொண்டு போகும் பதரை போல இருப்பார்கள். ஆதலால் பொல்லாதவர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிலை நிற்க மாட்டார்கள். நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம், நாம் இந்த திருச்சபையிலும் நாம் வாழ்கின்ற நிறுவனங்களிலும் பணி செய்கின்ற இடங்களிலும் என்னை போல ஜாம்பவான் யாரும் இல்லை, என்னை போல அதிகாரம் உள்ளவர்கள் யாரும் இல்லை, என்னை போல வேலை செய்கிறவர்கள் யாரும் என்று சொல்லலாம். ஆனால் பாவிகள் எங்க நிலை நிற்க மாட்டார்களாம்? சபையில நிலை நிற்க மாட்டார்கள். எப்பொழுது? மனிதர்களை நம்புவது. மனிதர்களை நம்பினோம். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் யார் மீது இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்து இருக்கிறது? இன்று நம்முடைய நிறுவனங்களும் நம்முடைய திருச்சபைகளும் நம்முடைய ஸ்தாபனங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. காரணமே நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் பணம் கொடுத்தால் அவர்கள் போஸ்டிங் போடுவார்கள், இவர்கள் கொடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும், இங்கு சேர்ந்த இவர்களை பார்க்கலாம். இதல்ல கடவுளை நம்புவது. நாம் எல்லாரும் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு ஒப்பிக்க வேண்டும். இதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், கொள்ளாதவர் அப்படி இராமல் எப்படின்னா காற்று அடிச்சுன்னா அவருடைய வாழ்க்கை நாசனமாயிடும், அவருடைய வாழ்வே இல்லாமல் போயிடும். எப்பொழுது? மனிதர்களை நம்புவது, மனிதர்கள் மீது நம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது. அப்போ அவருடைய வாழ்வும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குமா? புதர் செடிக்கு எதோட கம்பேர் பண்றாரு பாருங்க. எரேமியா ஒரு புதர் செடியில போனா ஒரு புதர் செடிக்கும் ஒரு செழுமையான ஒரு செடிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் ஒரு புதர் செடி பார்த்தீங்களா, அது தூசியும் அது எப்படி சொல்றது, ஒரு அழுக்குமான ஒரு வாழ்வை காண்பிக்கும், ஒரு நிறைத்தை காண்பிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு செழுமையான செடிகளையோ ஒரு பசுமையான மரங்களை பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குமா? அழகாக இருக்கும். அப்போ மனிதர்களாகிய நாம் மனிதர்களை நம்பினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை புதர் செடி போலதான் இருக்கும். மாறாக நாம் கடவுளை நம்பினோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். எல்லா ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் முதலாவது பகுதியிலே 5வது 6வது வசனத்துல எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை விமர்சிக்கிறார். இப்படியெல்லாம் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் ஒன்றுத்துக்கும் இல்லாம போயிடுவான் மனுஷனை நம்பினாங்கன்னா, அவங்களை வந்து திட்டுகிறார், விமர்சிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு நாம் யாரை நம்பி வருகிறோம்? இன்னைக்கு நாம் யாரை சார்ந்து வாழ்கின்றோம்? மனிதர்களையா அல்லது கடவுளையா? நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ளும். நாம் தம்மையே என்ன செய்து கொள்ள வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். நான் ஆலயத்திற்கு யாரை நம்பி வருகிறேன்? நான் ஆலயத்தில் யாரை சார்ந்து வாழ்கிறேன்? நான் ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்? இது எல்லாம் கடவுள் ஒரு நாள் நீ ஆயத்தில் கொண்டு வருவார். பிரசங்கியில் அழகா சொல்வாரு, நீ எப்படியா வாழு, எப்படியா இரு, உன்னுடைய சுக போகத்துக்கு வாழு, நீ எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி. ஆனால் கடவுள் ஒரு நாள் உன்னை இது எல்லா காட்டிலும் நீ ஆயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். மாணவர்களே, கடவுள் நமக்கு அறிவுரைகளை சொல்லுகின்றார். இந்த காலத்துல அறிவுரை சொன்னால் அறிவுரைகளை கேட்கிறதற்கு ஆளுகை. அவர் சொல்ல வந்துட்டாரா, இவர் பெரிய ஞானியாயிரு, இவர் போய் அப்படியே சாம்பவானா, இவரு சொன்னா பேர் கேட்டுருமா? அதல்ல. அந்த ஆணவம் இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. பெருமையா இருக்கக்கூடாது. தாழ்மையா, மன தாழ்மையா, சாந்தமா இருக்கணும். எல்லா இடத்துல பேரன்பு காட்டணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டும். இதுதான் இயேசு கற்பிக்கின்ற போதனைகள். இதுதான் இயேசு கற்பித்த ஒரு அறிவுரைகள். மாறாக இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை நம்புவதால் கிடைக்கும் ஆசி. ஆண்டவரை நம்புவதால் கிடைக்கும் ஆசி. 7வது 8வது வசனம் வாசிங்க. ரெண்டே விஷயம் சொல்றாரு கடவுள். ஒன்னு கர்த்தரை நம்புவது, ரெண்டாவது கர்த்தரையே நம்புவது. இதுதான் சொல்கிறார். கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 காரியங்கள் தெளிவாக சொல்கிறார்.
ஒன்று கர்த்தரை நம்ப வேண்டும், இன்னொன்று கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும். ஒரு காரியத்திற்கு நம்ம போறோம், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து போறோம், அது கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு நம்பிக்கை தான் போகும். அது கடவுள் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே போகணும். அதுதான் கர்த்தரையே நம்புவது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் நம் நம்பிக்கை. இது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அடையில் நாட்டப்பட்ட மரம் போலாவான். அது கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடும். உஷ்ணம் வந்தாலும் அதற்கு பயம் இல்லை. அதன் இலை பசுமையாயிருக்கும். மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் கஷ்டமின்றி தப்பாமல் என்ன கொடுக்குமா? கனி கொடுக்கும். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்வினால் எத்தனை பேர் பயனடைந்தார்கள்? நம்முடைய வாழ்வினால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் நம்ம கடவுள் படைத்தார். அதற்காக தான் கடவுள் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கினார். நம்மால் எத்தனை பேர் பயனடைந்தார்கள்? நம்மால் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள்? கண்ணதாசன் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் சொல்லுவார். நம்முடைய பணிகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். யார் எது சொன்னாலும், யார் எந்த விமர்சனம் வைத்தாலும் நமக்கு கவலை இல்லை. நாம் கடவுளையே நம்பி இருக்கின்ற பொழுது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரம் போலாவான். ஒரு தண்ணி போது, ஒரு கால்வாய் போது, நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கால்வாய் ஓரமா ஒரு செடி வச்சு பாருங்க, ஒரு மரம் வச்சு பாருங்க, அதனுடைய வேர் எங்க வரும்? ஒரு கால்வாய் ஓரம், அந்த கால்வாய் ஓரத்துல நீங்க ஒரு மரம் வைங்க, அதனுடைய வேறு அந்த கால்வாயில தான் போகும். அப்ப அந்த கால்வாயில போகின்ற பொழுது அது எப்படி இருக்குமா பாருங்க. உஷ்ணம் வெயில் வந்தாலும் அதுக்கு என்னவா? பயம் இல்லை. காரணம், தண்ணி இருக்கிறது. அதன் இலை பசுமையா இருக்கும். அதனுடைய இலை எப்படி இருக்குமா? பசுமையா, பச்சை பசுமையா இருக்கும், பிரகாசமா இருக்கும். அது மனத்தாட்சியிலும் வருஷத்திலும் கஷ்டமின்றி பயமின்றி என்ன பண்ணுமா? கனியை கொடுக்குமா. அப்போ இந்த கால்வாய் என்றது யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. இந்த மரம் என்பது நாம. அவர் ஓரமா நம்ம நடப்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பசுமையா இருக்குமா. இலை, உஷ்ணம், வெயில், மே மாசம், எந்த காலம், கோடை காலம் என்ன வந்தாலும் என்ன ஆகாதான், நமக்கு ஒரு பயம் இல்லையா. அப்போ கடவுள் ஓரமாக நம்ம இருந்தோம்னா, கடவுளை சார்ந்து இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பசுமையாக இருக்குமா. இலை உதிராத போல மரத்தை போல இருப்போமா. இதுதான் நாம் சங்கீதம் வாசிக்க கேட்டோம். முதல் 3 வசனங்கள் வாசிங்க. பாக்கியவான் பொல்லாதவரின் ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளின் வழியில் இல்லாமலும், பரிகாசக்கார கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தரின் பிரமாணத்தில் மகிழ்ச்சியாய் இருந்து இரவும் பகலும் பிரமாணத்தை தியானிக்கிற மனுஷனே பாக்கியவான். பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவான, அதுதான் சங்கீதம் முதல்ல வருது. பாக்கியவான் யார்? பொல்லாதவரின் ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளின் வழியில் இல்லாமலும், பரிகாசக்கார கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தரின் பிரமாணத்தில் மகிழ்ச்சியாய் இருந்து இரவும் பகலும் அவர் பிரமாணத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவன். 3வது வசனம் பாருங்க. அவன் நீர் கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு பருவ காலத்தில் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம கடவுளை சார்ந்து இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் கடவுள் அதை நமக்கு என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்போ நம் கடவுளை சார்ந்து வரணும். எப்படி அந்த கால்வாய் ஓரத்துல அந்த மரம், அந்த வேர்கள் அப்படியே இந்த கால்வாய் சுற்றி இருக்குதோ, அது எப்பேற்பட்ட காலம், கோடை காலமானாலும் சரி, குளிர் காலமானாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, எது வந்தாலும் அது என்ன செய்யுமா? அது பயப்படாது. அது என்ன பண்ணுமா? தன்னுடைய கனியை கொடுக்குமா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை எதிர்கொண்டாலும், எதை நாம் சந்தித்தாலும், எதை மேற்கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி தருகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எப்பொழுது கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, கடவுளையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கின்ற பொழுது, யார் பாக்கியவான்?
கடவுளை நம்புறவன் தான் பாக்கியம். யார் சபிக்கப்பட்டவன்? மனுஷனை நம்பனவன் சபிக்கப்பட்டவன். அந்த மனுஷனை உருவாக்குனது யாரு? கடவுள். அப்போ நாசியில் இருக்கின்ற அந்த சுவாசமுள்ள மனிதன் மீது நம்பிக்கை வைத்தனா, இப்போ கடவுளுக்கு மாறாக, கடவுளுக்கு எதிராக நாம் செயல்படுகின்றோம். இதுதான் நாம் வாசிக்க கேட்டோம் நிருப பகுதியில். கொரிந்து மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறார். நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, கடவுள் இல்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் உங்களுடைய விசுவாசமும் விருதான்னு சொல்றாரு. அப்ப கடவுள் எழவில்லை என்றால் அப்ப அவர் உயிர்த்தெழுதவில்லையா? அப்ப அவர் உயிர்த்தெழுதவில்லை என்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் உண்மை இல்லையா? அப்படியே சொல்லிட்டு வர்றாரு ஒன்றொன்றாம். நீங்க இல்லத்துல போய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:12-20. நீங்கள் இதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நம்பிக்கைக்கு அப்படியே மாறாக சொல்லுகிறார். நீங்கள் செத்தவர்களை எப்படி இறந்தவர்கள் போய் உயிரோடு எழுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், ஆனால் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார் என்று நம்புகிறோமே. அப்ப அவரோடு கூட மரிக்கிறவர்களும் என்ன செய்வார்கள்? உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்போ கிறிஸ்து மரித்து உயிர் தெழவில்லை என்றால் நாங்கள் செய்கிற பிரசங்கமும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய விசுவாசமும் எல்லாமே விருதமாக காணப்படுகிறது. அதுதான் சொல்றாரு, கடவுள் மரித்தார், உயிர் தெழுந்தார். அப்ப அவரோடு கூட மரிக்கிற நாமும் உயிர் தெழப்படுவோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நாம் மரிக்கிறது எதற்காக? இந்த இம்மைக்குரிய வாழ்விற்காக, இந்த பிரபஞ்சத்திற்காக நாம் மரிக்கின்றோம். ஆனால் கையில் செய்யப்படாத ஒரு நித்திய வீட்டிற்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். அதற்கான ஒரு எக்ஸாம், அதற்கான ஒரு தேர்வுதான் இந்த உலக வாழ்க்கை. இதுல எத்தனை பேர் நாம் தேர்ச்சி பெறுவோம், எத்தனை பேர் நாம் தோல்வியை சந்திப்போம் என்று தெரியாது. அதை தீர்மானிப்பது யார்? கடவுள். அப்போ இந்த உலக வாழ்க்கையில நம்பிக்கையை நாம் கடவுள் மீது மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அதுதான் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. அழகான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார் கடவுள். தம்முடைய 12 சீடர்களும் என்ன செய்கிறார்? ஊழியத்திற்கு கூட்டு கொண்டு போறார். அதுல எல்லா மக்களையும் தன்னுடைய சீடர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டார். முக்கியமான 12 பேர் சீடர்கள் மற்றும் கடவுள் தெரிவு செய்து அவர் என்ன செய்கிறார்? வாசிக்க லூக்கா 6. அதுல 17வது வசனம் வாசிங்க. பாருங்க, முடிச்சிருக்கேன் பாருங்க. இவர்களுடனே அவர் இறங்கி சமமான ஒரு இடத்தில் நின்று அவருடைய சீஷர் அநேகரும் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலும் தீரு சீதோன் கடற்கரையிலும் இருந்த வந்த திரள் ஜனங்கள் அங்கிருந்தார்கள். அவர் உபதேசத்தை கேட்கவும் தங்கள் நோய்களை தீர்த்துக் கொள்ளவும் இவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மலையில இருக்கிறாரு. தன்னுடைய சீடர்களுக்கு நிகராக அவர் என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வந்தவுடனே அங்கு சுற்றி இருக்கின்ற எல்லா ஜனங்களும், தீரு சீதோன் பட்டணம் ஃபுல்லா இருக்கின்றார், முழுவதும் இருக்கின்ற அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கடவுளத்தில் வருகிறார்கள். எதற்காக? அவருடைய உபதேசத்தை கேட்கவும், அவருடைய நோய்களை குணமாக்கவும், பேய்களை துரத்தவும், அசுத்தாவி பிடித்தவர்களை குணமாக்கவும் எல்லா ஜனங்களும் வந்தார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் யாரால் பார்க்கிறார் கடவுள்? இவங்களெல்லாம் பார்த்தோன்னே பசியா இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க, துன்பத்துல இருக்கிறவங்க, அந்த ஜனங்கள்லாம் வேதனையில் உச்சத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், இவர்கள் எல்லாரும் அவர் என்ன செய்கிறார்? கடவுளத்துல வருகிறார்கள். அப்போ உயர்ந்த இடத்துல இருக்கிற கடவுள் ஒன்றுமே இல்லாத மக்களிடத்திற்கு நிகராக வருகிறார். ஒரு சமமான இடத்துல ஒரு சமமாக உட்கார வைக்கிறார். உயர்ந்த இடத்துல இருக்கின்ற கடவுள் ஏன் எளிய மக்களிடத்துல அவர் இறங்கி வருகிறார். அப்ப அவங்களை பார்க்கிற பொழுது கடவுள் பார்க்கிறார். அவங்க எல்லாரும் அனாந்து பார்த்து தம்முடைய சீடர்களை நோக்கி என்ன சொல்றாரு? இந்த வாசிங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், கடவுள் ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள்.
இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை விலக்கி வைத்து, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை கொள்ளாதவர் என்று தள்ளிவிடும் போது எப்படி இருப்பீர்களா? பாக்கியவான்களா இருப்பீர்களா? இப்ப பாருங்க, இதை யாரை சொல்றார் என்றால் நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்மை பார்த்து, ஏழை எளிய மக்கள், ஒன்றுக்கும் எதற்குமே பிரயோஜனம் இல்லை, எதற்குமே இவங்கள வழி இல்லை, இவங்கெல்லாம் ஒரு வாழ தகுதி அல்ல, இவர்களெல்லாம் வாழ்வதற்கே ஒரு அர்த்தம் அல்ல என்று அந்த வந்த எல்லா மக்களும் அவருடைய உபதேசத்தை, அவருடைய செய்தியை, அவருடைய சுவிசேஷத்தையும் கேட்க வந்த எல்லா மக்களும் அவர்களை அண்ணாந்து பார்க்கிறார். அவர்களை பார்க்கின்ற பொழுது பேர்பட்ட ஒரு மக்கள், எவ்வளவு ஒரு எளிமையா இருக்கிறார், ஒரு ஏழை எளிய மக்கள். அப்ப அவர்களை பார்த்து கடவுள் சொல்கிறார், பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இனி எப்படி இருப்பீங்க? திருப்தியா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க அழுகிறீங்களா? ஆலயத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் அழுது கொண்டு வருவோம், ஆனால் போகும்போது எப்படி போவோம்? சந்தோஷமா, நகை எப்படி சொல்றது? நகைப்பீர்களா, சந்தோஷிப்பீர்கள், சிரிப்பீர்கள். அப்போ எல்லாம் உங்களை யாராவது உங்களை நிந்திக்கிறார்களா, உங்களை விமர்சனம் செய்கிறார்களா, உங்களை திட்டுகிறார்களா, உங்களை பகைத்து தள்ளிவிடுகிறார்களா, நீங்கள் யாரா? பாக்கியவான்கள். பாருங்க, எதோடு எது கடவுள் கோர்க்கிறாரு பாருங்க. சிரிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுவீங்கன்னு சொல்றாரு. இதை யாரை பார்த்து சொல்றாரு? ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்கிறார்கள். ஐயோ, உங்களுக்கு என்ன கேடு, உங்களுக்கு பொல்லாதவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று விமர்சிக்கிறார். யார் விமர்சிக்கிறது? பழைய ஏற்பாட்டில் வரும்போது எரேமியாவை கொண்டு கடவுள் சபிக்கின்றார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறார். வாசிக்கலாம் 24வது வசனம் பாருங்க. ஐயோ ஐஸ்வர்யவான்களே, நீங்கள் உங்கள் ஆறுதலை அடித்து தீர்ந்தது. ஐயோ, இப்பொழுது நிறைவுள்ளவர்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ, உங்களுக்கு கேடு வரும். ஒருவேளை நாம் நினைத்துக் கொள்ளலாம், நாம் சிந்திக்கலாம், நாம் யோசிக்கலாம், அப்பா எவ்வளவு பேருக்கு என்ன பிடிக்குது, எவ்வளவு பேர் என்ன புகழ்ந்து பாடுகிறார்கள், எவ்வளவு பேர் என்ன கொண்டாடுகிறார்கள், தூக்கி வைத்து ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், எப்படியெல்லாம் என்னை உயர்த்தி பேசுகிறார்கள் நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் என்ன செய்வாரா? நமக்கு கேடம். இது எல்லாம் நாம் செய்தால் நம்மளை யாரெல்லாம் ஐஸ்வர்யவான்களை பார்த்து சொல்கிறார், உங்களை யாரெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார்களோ அவர்களுக்கு கேடு என்று கடவுள் சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்போ கடவுள் இந்த நாளில் நமக்கு ஒரு தெளிவான, ஒரு அழகான ஒரு அறிவுரை, ஒரு போதனையை இந்த நாளில் கொடுக்கிறார். கடவுளுடைய அற்புதங்களை பார்த்திருப்போம், கடவுளுடைய உவமைகளை பார்த்திருப்போம், கடவுளுடைய போதனைகளை பார்த்திருப்போம். இந்த இடத்துல எரேமியா சற்று வித்தியாசமாக கடவுளுடைய அறிவுரையை கொடுக்கிறார். காரணம், இன்றைய சூழ்நிலையில, இன்றைய நாட்களில மிகவும் ஒரு அவசியமானது, எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் அறிவுரை. இந்த அறிவுரையை வாழ்க்கையில அதை நாம் செயல்படுத்திக்கிட்ட பொழுது, நாம் கடவுளை நம்பி, கடவுளை மாத்திரமே நம்பி நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அந்த கால்வாய் ஓரத்தில் எப்படி அந்த மரம் நாட்டப்பட்டு அதனுடைய வேர்கள் அதுல அந்த கால்வாய் ஓரத்தில் விடுகிறது போல, நாம் கடவுளை நம்பி கடவுளை மாத்திரமே சார்ந்து நம் இந்த வாழ்வு என்ற அந்த மரத்தை, இந்த வாழ்க்கை என்ற அந்த வேரை கடவுளோடு இணைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்குமா? ஒருவேளை நம்ம ஆலயத்திற்கு அநேக காரியத்திற்காக வரும், அநேக வேண்டுதல்களோடும் அநேக எதிர்பார்ப்புகளோடு வரும். இந்த எதிர்பார்ப்புகள் ஒருவேளை ஒரு இடத்துல மாயமானமான கள்ள தீர்க்கதரிசிகளை போல, இந்த 27வது கடைசி வசனம், அவர்கள் பிதாக்கள் அப்படியே செய்தார்களாம். அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் போல வார்த்தைகளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்கு நேராக திருப்பி விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்கின்ற வாழும் இந்த எல்லாவற்றையும் நம் கடவுளையே சார்ந்து வாழ்கின்ற பொழுது மிகப்பெரிய பாக்கியவான்களாக இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை வருங்காலத்தில் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் யாவரும் கிறிஸ்துவத்தை வெளிப்பாடுவோம்.